ஒரு கத்தி வச்சுருக்கீங்க நீங்கள், ஒரே கத்தி 5 சூழல் சொல்கிறார். அந்த கத்தியை வச்சுட்டு ஜஸ்ட் கேஷுவலாக நீங்கள் ஏதோ ப்ளே பண்ணும்போது யார் மேலேயோ பட்டு ஒருத்தன் இறந்துடுறான். 2வது, வீட்டில் கத்தியை வச்சுட்டு காய்கறி நறுக்கிட்டே இருக்கீங்க. எதிர ஒருத்தர் வந்து யாரோ வாக்குவாதம் பண்ணுறாங்க. காய்கறி வெட்ட தான் போனீங்க, ஆனால் எதிர வந்து வாக்குவாதம் ஒன்று நடந்த உடனே டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து கொலை பண்ணிட்டீங்க. 3வது, ஒரு கத்தி எடுத்து பின்னாடி சொருகிட்டு இன்னைக்கு அவனை போட்டு தள்ளாமல் வாழ்க்கை இல்லைடா நமக்குன்னு ஒருத்தனை ஃபாலோ பண்ணி தெளிவாக போய் அவனை முடிச்சுட்டு வந்துடுறீங்க. 4வது சிச்சுவேஷன், உனக்கு ரொம்ப வேண்டியவன், ஆனால் அவன் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. சார் வீட்டுக்கு சாப்பிட வாங்க சார் கூப்பிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவன் கழுத்தை அறுத்துடுறீங்க. 5, இந்த 4மே நீங்கள் செய்யலை. மனசுக்குள்ளெல்லாம் என்கிட்ட மட்டும் ஒரு கத்தி இருந்ததுன்னு வச்சுக்கேன், இவன் நான் கண்டம் துண்டமாக வட்டி சாவடித்து அவங்க வீட்டில் எவனுக்குமே அவன் பாடியோட ஒரு துண்டு கூட கிடைக்காம ஊர் ஊராக போட்டுருவேன்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க. இது 5. இந்த 5 சிச்சுவேஷனே சொல்லிவிட்டு முதல் 4ல் நடக்கிற மர்டர் இருக்குல்ல, அது கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு மட்டும் ஒரு கத்தி கிடைச்சான்னு இந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் 2-3 கொலையை ஒரே நேரத்தில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு கர்மத்தை உங்கள் மேலே சுமத்தும் அப்படின்னு அவர் சொல்கிறார்.